Hello guys, welcome back to another video. In the video, we are going to be looking at how to solve a 4x4 Rubik's Cube. In the cube solve பண்றதுக்கு முன்னாடி you must be familiar with how to solve a 3x3 Rubik's Cube. Suppose உங்களுக்கு தெரியலனா I have a video on this. டைம் இருந்தா இந்த செக் பண்ணி பார்த்துட்டு and then you come to this video. Because ரெண்டுத்துலயுமே நம்ம சிமிலரான மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோல the method we are going to be using is the reduction method. இது ஒரு சிம்பிள் அண்ட் பிகினர்ஸ்க்கான மெத்தட். இதில் டோட்டலாக 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. தி ஃபர்ஸ்ட் 2 steps ஆர் பிட் டிஃப்ரெண்ட் அண்ட் தி தேர்ட் ஸ்டெப் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு தி ஒன் வி யூஸ் இன் 3x3 Rubik's Cube. 4x4 Rubik's Cubeல we get some parity errors. அதெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் 3x3 Rubik's Cube. ஸோ இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். 3x3ல பார்த்தீங்கன்னா there are 3 layers as you can see, one and the middle one and the last one. பட் இங்கே பார்த்தீங்கன்னா there are 4 layers. 3x3ல there is single center piece. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் இருக்கும். பட் 4x4ல காம்பினேஷன் ஆஃப் 4 pieces makes up one center. எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா center piece is formed by 4 pairs. 4 individual pieces. The individual pieces forms up one center. And the edge பார்த்தீங்கன்னா is made up of 2 pieces. 2 pieces make up one edge pair. இதே இங்கே பார்த்தீங்கன்னா there's only one edge piece. இங்கே 2 pieces make up one pair. Corner piecesலாம் exactly similar to 3x3 தான். இப்போ let's talk about the notations of 4x4 Rubik's Cube. Cube notationsலாம் பார்த்தீங்கன்னா similar to 3x3 தான் except for few new moves. 3x3ல பார்த்த மாதிரியே R, R prime, L, L prime, U, U prime, F and F prime. All clockwise movements are denoted by capital letter. அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் அண்ட் அன் ஆஸ்டரிஸ்க் மார்க். இதே நீங்கள் இந்த போத் லேயர்ஸ் இந்த 2 லேயரும் சைமல்டேனியஸாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் 2 லேயர்ஸை கிளாக்வைஸ் டுவர்ட்ஸ் தி டாப் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கால்ட் RW. W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைட். வைட்னா நீங்கள் 2 லேயர்ஸை ரொட்டேட் பண்ணுறதை டினோட் பண்ணுறதுக்காக வைட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் RW. ரைட் லேயரை நீங்கள் கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் RW. இதே ரைட் லேயரை நீங்கள் ரைட் 2 லேயர்ஸை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா டுவர்ட்ஸ் பாட்டம் as you can see ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் RW ஆஸ்டரிஸ்க் மார்க். ரைட் வைட் பிரைம். பிரைம்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். ஸோ இட்ஸ் கால்ட் RW ஆஸ்டரிஸ்க் ஆர் RW பிரைம். RW பிரைம். RW பிரைம். ஓகே, சிமிலர்லி நீங்கள் லெஃப்ட் லேயரை டுவர்ட்ஸ் பாட்டம் கொண்டு போனீங்கன்னா, அதாவது கிளாக் வைஸ் கொண்டு போனீங்கன்னா இட்ஸ் LW. Left wide. Wide stands for rotating 2 layers at a time. LW. இதே நீங்கள் left 2 layers towards the top anti clockwise rotate பண்ணிங்கன்னா LW prime or LW asterisk. anti clockwise moment denote பண்ணுறதுக்கு asterisk mark. ஓகே, LW prime. இதே டாப் லேயர் டாப் 2 லேயர்ஸை clockwise rotate பண்ணிங்கன்னா towards left rotate பண்ணிங்கன்னா 3x3ல பார்த்த மாதிரியே UW. U stands for up layer, W stands for wide. 2 layers rotate பண்ணுறது at a time. So clockwise na UW, anti-clockwise na UW prime. So these are all the new notations to be noted in 4x4 Rubik's Cube. மற்ற நோட்டேஷன்ஸ்லாம் similar to 3x3 தான். So let's proceed. Now let's get into the actual tutorial. ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த 4x4 Rubik's Cube சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3x3 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒய்? பிகாஸ் நீங்கள் இப்போ 3x3 சால்வ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒயிட் கிராஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அண்ட் ஃபைனலி லாஸ்ட் லேயர். டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா? பட் ஆனால் இந்த 4x4ல பார்த்தீங்கன்னா 3x3ல தேர் இஸ் அ சிங்கிள் சென்டர் பீஸ். ஆனால் இங்கே 4x4ல 4 இண்டிவிஜுவல் பீசஸ் மேக்ஸ் அப் ஒன் சென்டர். அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிடக்ஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா இந்த சென்டர் பீசஸை அலைன் பண்ணுவோம். எல்லா சைடுமே அந்த கரஸ்பாண்டிங் 4 இண்டிவிஜுவல் பீசஸை இன்சர்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சென்டரை ஃபார்ம் பண்ணும். ஸோ தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தி ரிடக்ஷன் மெத்தட். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3x3ல தேர் ஆர் இண்டிவிஜுவல் எட்ஜ் பீசஸ். ஒரே ஒரு எட்ஜ் பீஸ் தான் இருக்குது. பட் வேறஸ் 4x4ல 2 pieces மேக்ஸ் அப் ஒன் எட்ஜ் பேர். ஒரு எட்ஜ் பேர் வந்து 2 பீசஸால் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 கரஸ்பாண்டிங் எட்ஜ் பேர், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்ஸ் இருக்கா, இது ரெண்டுத்தையும் இன்சர்ட் பண்ணி we are going to be forming a single pair. எல்லா எட்ஜ் பீசஸையும் பேர் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் எட்ஜாக ஃபார்ம் பண்ண போகிறோம்.
ஸோ ரிடக்ஷன் மெத்தடோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4x4 கியூபை ஒரு 3x3 மாதிரி ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் சென்டர் பீஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் எட்ஜ் பீஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ தேர்பை ஒரு 4x4 3x3 மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணி அண்ட் தென் 3x3ல நம்ம லேயர் பை லேயர் மெத்தட் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி 4x4 சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் தி மீனிங் ஆஃப் தி ரிடக்ஷன் மெத்தட். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி டியூட்டோரியல். லெட்ஸ் கெட் இன்டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் தி சென்டர் ஃபார்மேஷன். என்ன பண்ண போகிறோம்னா 4 இண்டிவிஜுவல் பீசஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணி நம்ம 6 சைட்ஸுமே டோட்டலாக 6 சைட்ஸ்லையுமே சென்டர் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கால் தி சென்டர் ஃபார்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா we have, as usual, let's begin with white. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா we have 1 white piece, இங்கே ஒன்று இருக்குது 3 and 4. ஸோ இந்த 4 பீசஸையுமே நம்ம ஒன்றா இன்சர்ட் பண்ணி ஒரு ஒயிட் சென்டர், கம்ப்ளீட் ஒயிட் சென்டர் ஃபார்ம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம இந்த ஸ்பாட்டில் இன்சர்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் இங்கே கொண்டு வந்தேன்னா இட் ஃபார்ம்ஸ் அ பார். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ பார். 2 இண்டிவிஜுவல் பீசஸ் இது மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இட்ஸ் கால்ட் பார். நம்ம எப்படி ஒரு சென்டர் ஃபார்ம் பண்ண போகிறோம்னா we are going to be making 2 bars. 2 பார் ஃபார்ம் பண்ணி 2 பாரையும் ஜாயின் பண்ணோம்னா ஒரு கம்ப்ளீட் சென்டர் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ணி இன்னொரு பார் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை இதோட அட்டாச் பண்ணலாம். as you can see இன்னொரு பார் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த ஒயிட்டோட அட்டாச் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். தட்ஸ் ஹவ் யூ மேக் அ சென்டர். 4 இண்டிவிஜுவல் பீஸையுமே நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணி ஒரு சென்டர் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதே தான் நம்ம மற்ற 5 சைட்ஸுமே பண்ண போகிறோம். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர், நீங்கள் சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலர் ஸ்கீம் தெரிஞ்சாகணும். நம்ம 3x3ல ஒரு பர்டிகுலர் சென்டர் பீஸ் இருந்தது. ஸோ அதனால் நமக்கு கரெக்டான கலர் ஸ்கீம் தெரிஞ்சது. பட் ஆனால் இங்கே 4x4ல சென்டர் பீஸ், ஒரு பர்டிகுலர் சென்டர் பீஸ் இல்லாதனால நமக்கு கலர் ஸ்கீம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 4x4 சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் கலர் ஸ்கீம். பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆன் தி பாட்டம், எல்லோ ஆன் தி டாப், ரெட், க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. இதுதான் கலர் ஸ்கீம். இதுபடி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கலர் ஸ்கீமை மாற்றி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 4x4 சால்வ் ஆகாது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கலர் ஸ்கீம் படி சால்வ் பண்ணுவோம். ஒயிட் ஆன் பாட்டம், எல்லோ ஆன் டாப், ரெட், க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. அந்த ஸ்கீம் படி சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பிகின் வித் ரெட். இங்கே ஒரு ரெட் பீஸ் இருக்குது. நம்ம லெட்ஸ் லுக் ஃபார் தி அதர் 3 ரெட் பீஸ். 1, 2, 3 அண்ட் 4. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் ஃபார்மேஷன். நம்ம ஒயிட்டில் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பார் ஃபார்ம் பண்ணுவோம். இங்கே நம்மக்கிட்ட ஒரு ரெட் இண்டிவிஜுவல் பீஸ் இருக்குது, இங்கே ஒரு இண்டிவிஜுவல் பீஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா இன்சர்ட் பண்ணி லெட்ஸ் மேக் அப் அ பார். ஸோ ஒரு பார் ஃபார்ம் ஆகிடுச்சு. லெட்ஸ் மேக் another பார். இங்கே இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ எப்படி பார் ஃபார்ம் பண்ணலான்னா இந்த பீஸ் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ நான் இதை இங்கே கீழே கொண்டு வந்து ஒரு பார் ஃபார்ம் பண்ணேன்னா இங்கே ஃபார்ம் ஆகிடும். பட் ஆனால் ஒயிட் வந்து மிஸ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே ஃபார்ம் பண்ணி இந்த ஒயிட் சென்டர் மிஸ் ஆகிடுது. ஸோ அது என்ன பண்ணலான்னா நான் கீழே கொண்டு வந்து பார் ஃபார்ம் பண்ணிட்டேன். நவ் லெட்ஸ் ஹைட் திஸ் பார். ஓகே, லெட்ஸ் டர்ன் இட் அவே. இந்த ஒயிட் சென்டரை நம்ம ரீஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ தேர்பை இந்த பாரும் அஃபெக்ட் ஆகலை, ஒயிட் சென்டரும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ தட்ஸ் ஹவ் யூ டூ இட். ஓகே, இதனால தான் இது இன்டுவேட்டிவ் மெத்தட்னு சொல்கிறோம். நம்மளா யோசிச்சு பண்ணக்கூடிய ஸ்டெப் இது. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ நம்மகிட்ட 2 ரெட் பார் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணிடலாம். as you can see ரெட் சென்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒயிட் சென்டரும் நமக்கு கொலாப்ஸ் ஆகலை. நவ் லெட்ஸ் ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். க்ரீன் கலர் ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. ஸோ நவ் லெட்ஸ் ப்ரொசீட் டு தி க்ரீன் சென்டர். நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் சால்வ் பண்ணிடுறோம். லெட்ஸ் ப்ரொசீட் டு தி க்ரீன். பார்த்தீங்கன்னா க்ரீனில் ஆல்ரெடி தேர் இஸ் அ பார் ஓவர் ஹியர். ஸோ நம்ம இன்னொரு பார் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கான 2 பீஸ் இங்கே இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்ரீன் பார் ஃபார்ம் பண்ணோம்னா ஒயிட் சென்டர் டிஸ்டர்ப் ஆகுது. இது எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அந்த க்ரீன் பார் ஃபார்ம் பண்ணோம்னா க்ரீனை கொண்டு வந்து பார் ஃபார்ம் பண்ணிடுங்க அண்ட் தென் மூவ் இட் அவே. லெட்ஸ் ஹைட் இட் ஓவர் ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டை நம்ம கொண்டு வந்தாலும் இந்த பார் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ க்ரீன் பார் நமக்கு 2 பார் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்சர்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இந்த 2 க்ரீன் பாரையும் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்து வச்சிருந்த ரெட் சென்டர் டிஸ்டர்ப் ஆகுது. ஆஸ் யூ கேன் சி ரெட் சென்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ரெட் சென்டரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி இந்த 2 க்ரீன் பாரையும் அட்டாச் பண்ணி க்ரீன் சென்டர் ஃபார்ம் பண்ணணும்னா லுக் அட் ஹியர். 2 க்ரீன் பாரையும் ஒரே டேரக்ஷன் கொண்டு வந்துடலாம். ஆஸ் யூ கேன் சி 1 here and 1 at the top right here. ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வந்து
இப்போது இந்த க்ரீன் பாரை கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்தீங்கன்னா க்ரீன் ரெட் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. பட் ஹவு டு ரீஸ்டோர் இட்னா இதை 180 டிகிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் பாரை வந்து ஹைட் பண்ணிட்டீங்க, இந்த டைரக்ஷன் வந்துச்சு. மறுபடியும் இப்போ நீங்கள் இந்த க்ரீன் பாரை டுவர்ட்ஸ் ஸ்டாப் கொண்டு போனீங்கன்னா நமக்கு ரெட் சென்டரும் ரீஸ்டோர் ஆகிடுச்சு, க்ரீன் சென்டரும் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ பிட் இன்டுவேட்டிவ் மெத்தட். நீங்களாக யோசிச்சு பண்ணக்கூடிய ஸ்டெப். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு ரெட் ஃபார்ம் ஆகிடுச்சு, ரெட் சென்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு, க்ரீன் சென்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ வித் தி ஆரஞ்ச். ஆரஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா we already have a bar over here. So let's look for the other two pieces. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு ஆரஞ்சு பார் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஆரஞ்சு பீஸ் இந்த ரெண்டையும் இன்சர்ட் பண்ணி நம்ம பார் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒயிட் பீஸ் வந்து நமக்கு ஒயிட் சென்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா ஹைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒயிட் சென்டர் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். இப்போ நமக்கு 2 ஆரஞ்சு பார்மே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம க்ரீன் சென்டர் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுமோ அதே ஸ்டெப் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். 2 பாரையுமே ஒரே டைரக்ஷன் கொண்டு வந்தாங்க, ஒன் ஓவர் தி அதர். பார்த்தீங்கன்னா as you can see ஃபார்ம் கொண்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா bring this bar towards the bottom. ஒரு ஆரஞ்சு பாரை towards the bottom கொண்டு வந்துருங்க. இந்த ஆரஞ்சு பாரை 180 டிகிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த லெஃப்ட் லேயரை towards the top ரொட்டேட் பண்ணிங்கன்னா க்ரீன் சென்டர் நமக்கு ரீஸ்டோர் ஆகிடுச்சு, ரெட் சென்டர் ரீஸ்டோர் ஆகிடுச்சு, அண்ட் ஆல்சோ ஆரஞ்ச் சென்டர் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒயிட் சென்டர் ரிமைன்ஸ் அன்டிஸ்டர்ப்ட். ஓகே, ஸோ 2 more left. ஸோ நமக்கு இங்கேருந்து ப்ளூ இங்கே ஃபார்ம் ஆகணும் அண்ட் எல்லோ இங்கே ஃபார்ம் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு பார் ஃபார்ம் ஆகிடுது, ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ, இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே தான் இங்கேயும். 2 பாரையும் ஒரே டைரக்ஷனில் கொண்டு வந்துருங்க. இந்த ப்ளூ பாரை கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ டர்ன் அட் 180 டிகிரி. அண்ட் இப்போது இந்த ப்ளூ பாரை நீங்கள் டுவர்ட்ஸ் ஸ்டாப் கொண்டு போனீங்கன்னா ப்ளூ சென்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் இவென்ச்சுவலி தி எல்லோ சென்டர் கெட்ஸ் சால்வ்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிடக்ஷன் மெத்தடில். ஆஸ் யூ கேன் சி எல்லா சைடுமே நமக்கு ஒரு சிங்கிள் சென்டர் பீஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. 4 இண்டிவிஜுவல் பீசஸ்மே சேர்த்து இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் சென்டர் பீஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். 3x3 மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆஸ் யூ கேன் சி ஒயிட், க்ரீன், ஆரஞ்ச், ப்ளூ, ரெட் அண்ட் எல்லோ. நம்ம கலர் ஸ்கீம் படி கரெக்டாக சேர்த்துட்டோம் அண்ட் ஆல்சோ தி சென்டர்ஸை கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். We are done with the first step, so let's proceed to the second step. So I would like to call this the edge pairing step. இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 இண்டிவிஜுவல் எட்ஜ் பீசஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நம்ம 2 கரஸ்பாண்டிங் எட்ஜ் பீசஸை பேர் பண்ணி நம்ம ஒரு எட்ஜ் பேர் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்குது, இங்கேயும் ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம பேர் பண்ண போகிறோம் வித்தவுட் டிஸ்டர்பிங் தி ஃபார்ம்டு சென்டர்ஸ். நம்ம ஃபார்ம் பண்ண சென்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த 2 கரஸ்பாண்டிங் எட்ஜ் பீசஸையும் பேர் பண்ணி எப்படி ஒரு பேர் ஃபார்ம் பண்ண போகிறோம் தான் இந்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் ஆஸ் பர் தி கலர் ஸ்கீம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சால்வ் பேர் வித் ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஆன் இட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஃபார் சிம்பிளிசிட்டி லெட்ஸ் கால் திஸ் லேயர், இந்த லேயர் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கால் இட் தி டாப் வைட் லேயர் அண்ட் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கால் இட் தி பாட்டம் வைட் லேயர். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் வைட் லேயரில் ஒரு கலர் பீஸ் இருக்குது அண்ட் பாட்டம் வைட் லேயரில் ஒரு பீஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பேர் பண்ண போகிறோம் வித்தவுட் டிஸ்டர்பிங் தி சென்டர்ங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 சிம்பிள் அல்காரிதம்ஸ் இருக்குது. நம்ம 3x3 பார்த்த மாதிரியே மிடில் லேயர் சால்வ் பண்ணும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு அல்காரிதமும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு அல்காரிதமும் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பேரிங், எட்ஜ் பேரிங்க்கு சிம்பிள் அல்காரிதம் இருக்குது. 2 சிம்பிள் அல்காரிதம். ஃபார் லெஃப்ட் பேரிங்க்கு ஒன்று, ரைட் பேரிங்க்கு ஒன்று. ஸோ இந்த கேஸில் நம்ம இந்த டாப் வைட் லேயரை டுவர்ட்ஸ் லெஃப்ட் கொண்டு போய் பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு லெஃப்ட் பேரிங் எட்ஜ் பேரிங் அல்காரிதம் நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தி அல்காரிதம் கோஸ் லைக் யூ வைட், அதாவது கம்ப்ளீட்டான டாப் 2 லேயர்ஸை கொண்டு போகிறோம். யூ வைட், எல் ப்ரைம், யூ ப்ரைம், எல், யூ வைட் ப்ரைம். ஸோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெட் பேர் ஃபார்ம், எட்ஜ் பேர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம பாட்டம் கொண்டு போய் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், ரெட் சென்டரோட அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி ஒயிட் அண்ட் க்ரீன் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. லெட்ஸ் லுக் ஃபார் தி அதர் ஒன். தி அதர் ஒன் இஸ் ஓவர் ஹியர். ஸோ இது வந்து இங்கே கொண்டு வரலாம் பை டூவிங் R2. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரைட் பேரிங் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா
டாப் ஒயிட் லேயரை டுவர்ட்ஸ் தி ரைட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பார்த்தோம்ல ஒரு அல்காரிதம், அதோட அப்படியே மிரர்டு ஃபார்ம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டில் பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த அல்காரிதம் எப்படின்னா u wide prime ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்னால ஒயிட் ப்ரைம் u wide prime r u r prime u wide. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் அண்ட் க்ரீன் எட்ஜ் பேர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் by bringing it towards the bottom. ஸோ நம்ம இப்போ 2 எட்ஜ் பேர் ஃபார்ம் ஆகிடுச்சு. let's go for the other 2. now let's solve the orange edge pair. இங்கே பார்த்தீங்கன்னா there's a piece over here and the other one is here. ஸோ இந்த பீஸ் வந்து பாட்டம் ஒயிட் லேயரில் இருக்குது. அப்படின்னா இந்த பீஸ் வந்து நம்ம டாப் ஒயிட் லேயர் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் சிம்பிள் மூவ்ஸ் தான். எல் ப்ரைம் யூ எல் சிம்பிள் 3 மூவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த டாப் ஒயிட் லேயர் கொண்டு வந்துட்டோம். அண்ட் தேர் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டு நோட் ஹியர். என்னென்னா இப்போது இது வந்து இந்த பீஸ் வந்து டாப் ஒயிட் லேயர் இருக்குது, இந்த பீஸ் பாட்டம் ஒயிட் லேயர் இருக்குது. ஸோ நம்ம ரைட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ரைட் எட்ஜ் பேரிங் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும்னா இங்கே இருக்க எட்ஜ் பேர் சால்வ்டா அன்சால்வ்டான்னு பார்க்கணும். சப்போஸ் இது சால்வ்டாக இருந்ததுன்னா நீங்கள் டேர்ன் பண்ணி ஒரு அன்சால்வ்டு பீஸை இங்கே கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் ரைட் இந்த எட்ஜ் பேர். சப்போஸ் இது அன்சால்வ்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். யூ டோன்ட் நீட் டு கன்சிடர் இட். ஏன்னா வெல் சால்விங் திஸ் எட்ஜ் பேர், இந்த எட்ஜை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இங்கே இருக்க எட்ஜ் பேரை நம்ம ஒரு பஃபராக யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எட்ஜ் பேரை நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம். ஸோ மறுபடி நம்ம சென்டென்ஸை ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த எட்ஜ் பேர் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சப்போஸ் இது சால்வ்டாக இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகி மெஸ் ஆகிடும். அன்சால்வ்டாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர். ஓகே, ஸோ நம்ம ஒயிட் ஆரஞ்ச் சால்வ் பண்ணியாச்சு. லெட்ஸ் ப்ரிசர்வ் இட். லெட்ஸ் டேக் இட் டு தி பாட்டம். அந்த லாஸ்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் பேர் ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கே ரெண்டுமே டாப் ஒயிட் லேயரில் இருக்குது. ஸோ ஒன்றை வந்து நம்ம பாட்டம் ஒயிட் லேயர் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறோம்னா இந்த பீஸை நம்ம டாப் லேயர் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு லெட்ஸ் டேக் இட் டு தி அதர் சைட். இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ சிம்பிள் 3 மூவ் அண்ட் bring it to the bottom white layer. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து டாப் ஒயிட் லேயர் இருக்குது, ஒரு பீஸ் பாட்டம் ஒயிட் லேயர் இருக்குது. நான் அங்கே சொன்னது தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் எட்ஜ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே சால்ட் எட்ஜ் பேர் இல்லை. ஸோ நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் இந்த பீஸை பேர் பண்ணும்போது இது டிஸ்டர்ப் ஆகாது பிகாஸ் இது இஸ் அன்சால்வ்டு. ஸோ தட்ஸ் நாட் கோனா பி an issue. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் பேர் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதையும் லெட்ஸ் டேக் இட் டு தி பாட்டம். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக 4 ஒயிட் எட்ஜஸையும் சால்வ் பண்ணிட்டோம். as you can see ஒரு கம்ப்ளீட் ஒயிட் கிராஸை ஃபார்ம் பண்ணிட்டோம். இதே ஸ்டெப் தான் நம்ம மற்ற 1 2 3 4 5 6 7 8 எட்ஜ் பேருக்கும் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். நம்ம ஒயிட் எட்ஜ் பேரிங் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் ப்ரொசீட் 1 by 1. மற்ற எட்ஜஸை 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் வித் திஸ் ஒன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ எட்ஜ் இருக்குது. லெட்ஸ் லுக் ஃபார் another one. இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து இந்த பீஸ் வந்து டாப் ஒயிட் லேயரில் இருக்குது. இது நம்ம பாட்டம் ஒயிட் லேயர் கொண்டு போகணும். எப்படி கொண்டு வரோம்னா லெஃப்ட் சைட் கொண்டு வந்து யூசிங் திஸ் சிம்பிள் 3 மூவ்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இப்போது ரெண்டும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் பேரிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த பேரை ஃபார்ம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அன்சால்வ் பீஸ் தான் இருக்குது. ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஸோ லெட்ஸ் கோ வித் தி அல்காரிதம். டன். இது முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். டாப் லேயர் கொண்டு போய் இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் எல்லோ எட்ஜ் பேரிங் ஃபார்ம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரெண்டுமே நமக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஒன்று டாப் ஒயிட் லேயரில், அனதர் பாட்டம் ஒயிட் லேயரில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சால்வ்டு ஹெச்பி பேர் இருக்குது நம்மக்கிட்ட. சப்போஸ் இப்போது இதை நம்ம இங்கே வச்சு இந்த பேரை இன்சர்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், மறுபடி இந்த பீஸை கீழே கொண்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே கொண்டு வந்து மறுபடி சென்டென்ஸை ரீஸ்டோர் பண்ணும்போது நம்ம சால்வ் பண்ணி வச்ச இந்த எட்ஜ் பேர் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் எட்ஜ் பேர் ஃபார்ம் பண்ணும்போது இங்கே சால்வ் பீஸ் இருக்கா இல்லையான்னு ஒன்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ ஆரஞ்ச் பேர் ஃபார்ம் ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ ஃபார் தி அதர் ஒன். இங்கே இருக்குது பாருங்கள், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் பேர், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் பேர். ஒன் டாப் லேயரில் இருக்குது, இன்னொன்று பாட்டம் லேயரில் இருக்குது. இப்போ சால்வ் பண்ணலாம்.
ஸோ இங்கே வந்து சால்ட் எட்ஜ் இருக்குது. ஸோ அன்சால்ட் எட்ஜ் இங்கே கொண்டு வந்துட்டு now let's go for it. A simple right insert algorithm. I'm sorry, right pairing algorithm, edge pairing algorithm. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா red and yellow. So let's look for the red and yellow piece. It's over here. Let's take it to the top layer. இப்போ வந்து இங்கே நம்ம கொண்டு போனால் மறுபடியும் இது டாப் லேயர்லேயே வந்துடுது. அப்படி நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து லெஃப்ட்டில் கொண்டு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு பீஸ் வந்து பாட்டமில் ஒரு பீஸ் வந்து டாப்பில் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் இன்சர்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் பேரிங் அல்காரிதம். இங்கே சால்ட் பீஸ் இருக்குது. ஸோ அதை ஹைட் பண்ணிவிட்டு ஒரு அன்சால்ட் பீஸ் கொண்டு வந்துடலாம். Now let's use the left edge pairing algorithm. Okay, that's it. So இங்கே பார்த்தீங்கன்னா we have the blue. Okay, இந்த ப்ளூ அண்ட் எல்லோ எட்ஜ் பீசஸை பேர் பண்ணலாம். பட் ஆனால் டாப்பில் எந்த பீசஸுமே நமக்கு ஃப்ரீயாக இல்லை, எல்லாமே சால்டாக இருக்குது, எல்லா எட்ஜஸுமே சால்டாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா மிடில் லேயரில் அன்சால்ட் எட்ஜ் பேர் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ இங்கே ஒரு அன்சால்ட் எட்ஜ் பேர் இருக்குது. இதே நம்ம டாப் லேயர் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டோம்னா இப்போ நம்மக்கிட்ட டாப் லேயரில் ஒரு அன்சால்ட் எட்ஜ் பேர் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் த்ரீ நம்மகிட்ட ஒரு அன்சால்ட் எட்ஜ் பேர் இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு பஃபர் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பஃபர் பேராக யூஸ் பண்ணிக்கலாம். தர்பை நம்ம இது ரெண்டுத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன நினச்சேன்னா அது சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் லாஸ்ட் டூ வந்து அன்சால்வ்டாக இருக்கும், ஒரு பேரிட்டி எரர் வரும்னு நினச்சேன். இந்த கேஸில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பேரிட்டி எரர் வரும். அது என்னென்னு இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் we are lucky enough that we didn't get a parity error. ஒரு parity error வரல, நம்ம எல்லா edge pairமே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடுச்சு. So let's look at what the parity error actually is. Okay, so here we have got the edge pairing parity error. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு edge pairs தவிர மற்ற அதர் 10 edge pairsமே சால்வ் ஆகிருக்கும். இதை நம்ம எப்படி இருந்தால் சால்வ் பண்ண முடியும்னா இந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் எட்ஜ் பீசஸ், ஒன்று வந்து டாப் ஒயிட் லேயர்லையும் இன்னொன்று வந்து பாட்டம் ஒயிட் லேயர்லையும் இருந்தால் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரஸ்பாண்டிங் பீஸுமே ஒரே லேயரில் இருக்குது. இப்படி இருந்தால் நம்மளால சால்வ் பண்ண முடியாது, பேர் பண்ண முடியாது. as you can see, பேர் பண்ண முடியாது. ஸோ this is a special case and this is called the parity error. This is the first parity error you would face in a 4x4 Rubik's cube. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ரெண்டு கரஸ்பாண்டிங் பீசஸ் இல்லையா, இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு எட்ஜ் பேர்ஸையும் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு bring the top layer towards the, top wide layer towards your right side. இது என்ன நோட்டேஷன்னா u wide prime. So do u wide prime and follow this algorithm. And the algorithm goes like r u r prime f r prime f prime r. So the algorithm is done. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அன்டூ பண்ணுங்க. அதாவது யூ ஒயிட் ப்ரைம் பண்ணணும் இல்லையா, இப்போ நீங்கள் யூ ஒயிட் பண்ணிங்கன்னா தி பேரிட்டி எரர் இஸ் டன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எட்ஜ் பேர்ஸுமே நமக்கு சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். as you can see every single edges are done. இப்போ நம்ம 3x3 கியூப் மாதிரியே 4x4 கியூபை ரெடியூஸ் பண்ணிட்டோம். சென்டர்ஸும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம், எட்ஜஸையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 3x3 கியூப் மாதிரியே இருக்கும். ஸோ தி லாஸ்ட் ஸ்டெப் இஸ் சிமிலர் டு 3x3 கியூப். ஓகே, அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்டர்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு எட்ஜஸை பேர் பண்ணிட்டீங்கன்னா நவ் தி 4x4 கியூப் ஹேஸ் பீன் ரெடியூஸ் டு 3x3. இப்போ நீங்கள் யூ கேன் சால்வ் இட் இன் தி சிமிலர் வே ஆஸ் யூ டூ தி 3x3. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிகினர் மெத்தடில் நம்ம ஒயிட் கிராஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒயிட் கிராஸ் ஃபார்ம் பண்ணதுனால இட்ஸ் ஆல்ரெடி டன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் வித் இட். ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா as you can see first layer is done. Let's move to the second step. Second step என்ன பண்ணுவோம்னா third step. 3x3 Rubik's Cube beginner மெத்தடில் third step என்ன பண்ணுவோம்னா solving the second layer by using two simple inserting algorithms. Left side ஒன்று, right side ஒன்று. So we are going to be using the same algorithm right here to solve the second layer. And the last one over here. So நம்ம second layer solve பண்ணிட்டோம். Now the problem arises in the third layer. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க.
உங்களுக்கு 3x3 Rubik's Cube கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்தா there wouldn't be any difficulties in solving the first 2 layers. But the difficulty arises in the third layer. தேர்ட் லேயரில் நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எல்லோ பீசஸை ஓரியன்ட் பண்ணுவோம், டுவர்ட்ஸ் தி டாப் ஓரியன்ட் பண்ணுவோம், எல்லோ எட்ஜ் பீசஸை. அதில் there are totally 3 கேசஸ் நமக்கு பாசிபிளாக கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ டாட் மட்டும், ஒரு எல்லோ டாட் இல்லை ஒரு எல்லோ எல் ஷேப்ட் எல்லோ கிடைக்கும், எல் ஷேப்ட் எல்லோ கேஸ் கிடைக்கும். அந்த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் ஒரு பார், எல்லோ பார் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம 3x3 பார்த்துருக்கவே மாட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 எட்ஜ் எல்லோ எட்ஜ் பீஸ் வந்து டுவர்ட்ஸ் டாப் ஓரியன்ட் ஆகிருக்கும், ஒன்று மட்டும் கரெக்டாக ஓரியன்ட் ஆகிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 3 எட்ஜ் பீசஸ் வந்து டுவர்ட்ஸ் டாப் ஓரியன்ட் ஆகும், ஒன்று ஓரியன்ட் ஆகிருக்காது. ஸோ திஸ் இஸ் ஸ்பெஷல் கேஸ். திஸ் இஸ் வேர் தி parity error arises. ஓகே, இங்கே நம்ம ஒரு ஸ்பெஷல் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம் டு சால்வ் திஸ் parity error. இந்த அல்காரிதம் அப்ளை பண்ணும்போது யூ ஷுட் ஹோல்ட் திஸ் 3 solved edges, one towards the back, one towards the right and one towards the left. And this unsolved edge வந்து டுவர்ட்ஸ் அஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் parity error algorithm. இந்த அல்காரிதம் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், பட் யூ ஷுட் பி நோயிங் இட் in order to solve this cube. Okay, and the algorithm goes like r wide u2, and in the algorithm x denotes cube rotation. Cube வந்து whenever you see x, cube வந்து towards the bottom rotate பண்ணிக்கோங்க, towards the bottom rotate பண்ணிட்டு and follow the algorithm. r wide u2, r wide u2, r wide prime u2, l wide u2, r wide prime u2, r wide u2, r wide prime u2 and r wide. So that's it. The parity is done. இங்கே பார்த்தீங்கன்னா 4 yellow edge pieces-மே நமக்கு கரெக்டாக ஓரியன்ட் ஆயிடுச்சு. So this is the overall parity algorithm. So you have to remember this. Okay, let's proceed further. So once நீங்கள் overall parity algorithm யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் you can solve the cube like 3x3 as usual. So 3x3 நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம், தி எட்ஜ் ஓரியன்டேஷன். எட்ஜ் பீஸஸை கரெக்டாக அதோட சென்டரோட அலைன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 எட்ஜ் கரெக்டாக அலைன் இருக்குது. ஸோ அந்த நம்ம எட்ஜ் ஓரியன்டேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிங்கன்னா as you can see எட்ஜஸ் கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்னர் ஓரியன்டேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா, ஒரு கார்னர் கரெக்டாக ஓரியன்ட் இருக்கான்னு பார்ப்போம். இந்த கேஸ் எதுவுமே கரெக்டாக அலைன் ஆகலை. ஸோ நம்ம ரேண்டமாக ஒரு ஸ்பாட்டில் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அலைன் ஆகிடுச்சு. இதை கரெக்டாக டுவர்ட்ஸ் அஸ் ஹோல்ட் பண்ணி லெட்ஸ் யூஸ் தி கார்னர் ஓரியன்டேஷன் அல்காரிதம். மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் யூ கேன் சி இது ஓரியன்ட் ஆகிடுச்சு, பட் இது ரெண்டும் ஓரியன்ட் ஆகலை. இது நம்ம 3x3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கார்னர் பீஸ் மட்டும் ஓரியன்ட் ஆகிருக்கும், அல்லது கம்ப்ளீட்டாக எல்லா சைடுமே ஓரியன்ட் ஆகிருக்கும். பட் 4x4 இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். 2 கார்னர் பீசஸ் ஓரியன்ட் ஆகிருக்கும், அலைன் இருக்கும் கரெக்டாக அதோட ஸ்பாட்டில். பட் இந்த மற்ற 2 கார்னர் பீசஸ் வந்து தப்பாக ஓரியன்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் parity. திஸ் இஸ் கால்ட் தி PLL parity, permutation of the last layer. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் a special algorithm for it and let's see what it is. இந்த PLL parity algorithm நீங்கள் ஒரு அல்காரிதமாக ஞாபகம் வச்சுக்கிறத விட மூவ்ஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் தி அல்காரிதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதே நீங்கள் மூவ்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு சால்வ்டு எட்ஜ் இருக்குது, சால்வ்டு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கரெக்டாக இன்சர்டான கார்னர் இருக்குது. இந்த 2 கார்னரும் டுவர்ட்ஸ் அஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது, ஜஸ்ட் ட்விஸ்ட் ஆனால் கரெக்டான பொசிஷனில் இன்சர்ட் ஆகிடும். டுவர்ட்ஸ் அஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபாலோ திஸ் மூவ்ஸ். இந்த ரைட் ஒயிட் லேயர், இந்த லேயரை மட்டும், இந்த மிடில் லேயரை மட்டும் டுவர்ட்ஸ் டாப் u2, மறுபடியும் இந்த லேயரை மட்டும் டுவர்ட்ஸ் டாப் u y2 அண்ட் மறுபடியும் இந்த டுவர்ட்ஸ் பாட்டம் கொண்டு வந்துருங்க அண்ட் நவ் அலைன் இட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடி எட்ஜ் ஓரியன்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் வரும். ஸோ மறுபடியும் எட்ஜ் ஓரியன்டேஷன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தடவை பண்ணணும். அண்ட் இப்போ கார்னர் ஓரியன்டேஷன் பண்ணலாம் வாங்க. கார்னர் ஓரியன்டேஷன் இங்கே ஒன்று ஓரியன்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் மோர். எஸ், டன். லாஸ்ட் 2 இப்போ பார்த்தீங்கன்னா 2 எல்லாமே ஓரியன்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக டேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி க்யூபை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் ஹவ் யூ சால்வ் a 4x4 Rubik's Cube. ஸோ இதில் டோட்டலாக
3 parity errors வரும். நீங்கள் ஒன்று அல்காரிதம்ஸும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 4x4 கியூபை சால்வ் பண்ணலாம். அவ்வளோதான் guys. That's how you solve a 4x4 Rubik's Cube. With a bit of practice, it's gonna become a piece of cake for you. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ஒரு 3 daysக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிடுறோம். பட் ஐ couldn't மேக் இட் பிகாஸ் ஆஃப் திஸ். இந்த மெயின் 4x4 கியூப் உடஞ்சிருச்சு, சுக்குநூறாக நொறுங்கிருச்சு. பட் எனிஹவ் இந்த ரூபிக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சி எடுத்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனிவேஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் இன் டு மை வீடியோ. Stay tuned guys and show some support. So thank you very much guys. See you in my next video. Stay tuned.